பல யுகங்களுக்கான பந்தம் நம்மில் இருப்பதை உணர்ந்திடவில்லையா? நாம் ஒருவரை ஒருவர் பல யுகங்களாய் அறிவோம் என்று தோன்றவில்லையா? கூறுங்கள். தாங்கள் என் மனதினை கவர்ந்து விட்டீர்கள். நீ யார் என்பதை மறவாதே சுந்தரா. வனத்தில் சுற்றித் திரியும் வனவாசி நீ என்னை விரும்புகிறாயா? யுக யுகங்களாக நமக்குள் தொடர்பு இருப்பதாக கூறுகிறாயே, அவ்வாறு எனக்கொன்றும் தோன்றவில்லை. ஏனென்று அறிவாயா? ஏனென்றால் அது உனது பிரமை. இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. உனக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு ஒன்றுதான், விரோதம்தான் அது. அதை தவிர உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. தங்கள் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். தங்கள் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். உன் மதி மழுங்கிவிட்டது என்று எண்ணுகிறேன். இவ்வாறே பிதற்றிக் கொண்டே இரு. எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆம், நான் பிதற்றுவேன். அனைவரிடத்திலும் கூறுவேன். இயற்கையிடமும் நான் உணர்ந்ததை கூறுவேன். அசுர அரசன் அருணாசுரனின் புதல்வி ராஜகுமாரி மீனாட்சியை நான் இவ்வனத்தினில் வசிக்கும் சுந்தரன் காதலிக்கின்றான். 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 காதலிக்கிறேன். காதலிக்கின்றேன். அதற்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லையா? மீனாட்சி என்னுடையவள், வேறு எவருக்கும் சொந்தமல்ல. உனக்கு என்ன துணிச்சல்? என் வருங்கால மனைவி முன்னிலையில் உன் காதலை நீ வெளிப்படுத்தி இருப்பாய். மனைவியா? இனி உன்னால் இதிலிருந்து தப்பிக்க இயலாது. காலம் முழுவதும் இவ்வாறே கிட. நீ என்ன செய்தாலும் இதிலிருந்து உன்னால் தப்பிக்க இயலாது. என்னை கட்டுக்குள் வைத்தது உச்சிதமாகலாம். ஆனால் நீ யார் என்று கூறு. உன் பெயர் என்ன? நான் இளவரசன் வாயு, மீனாட்சியின் இளம் வயது சிநேகிதன். இளம் வயதிலிருந்தே நாங்கள் இருவரும் காதலித்துக் கொண்டிருக்கிறோம். காதலா? நான் உன்னை காதலிக்கிறேன் என்று எப்போது கூறினேன்? நான் உன்னை காதலிக்கவில்லை. இப்பொழுது செய். உனது தந்தை என்னை இங்கு அழைத்ததே நமது விவாகத்திற்காகத்தான். இப்பொழுது விவாக ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கிறார். இவனை விட்டுத்தல். நீ என்னுடன் வா. அங்கேயே நில். நீ உனது எல்லையை மீற வேண்டாம். ஒரு பெண்ணின் அனுமதியின்றி அவளை ஸ்பரிசிப்பது பாவமாகும். கொடும் பாவம். நீ நான் அறியாத பெண் அல்ல. எனது வருங்கால மனைவி நீ. என் விருப்பப்படி நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என் விருப்பத்தை நிறைவேற்றுவதே உனது கடமை. அக்கடமையை நீ மறவாதே. வா. வாயு, அங்கேயே நில். இது பெரும் குற்றம். முன்னேறி செல்ல வேண்டாம். இல்லையேல் இல்லையேல் என்ன? எனது பிடியில் சிக்கி இருப்பது நீ. ஆனால் எனக்கு அறிவுரை கூறுகிறாயா? உன்னை நான் எச்சரிக்கின்றேன். அங்கேயே நில். இந்நிலையிலும் என்னால் உன்னை எதிர்த்திட இயலும். முன்னேறி வா.
உனக்கு என்ன துணிச்சல்? நான் உன்னை விடமாட்டேன். உனக்கு மரண தண்டனை வழங்குவேன். இறப்பதற்கு தயாராகிவிடு. மன்னியுங்கள், ஏனென்றால் விரோதத்திற்கான உறவினை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். எனினும் என் உறவு அன்பாலானது. எனவே இவ்விரு உறவினில் எவருக்கேனும் என் உயிரை பறிக்க அனுமதி உள்ளதென்றால் அது இவர்களுக்கு தான். எடுத்துக்கொள்ளுங்கள். வஞ்சம் கொண்டவருக்கு மரணம் ஒரு தண்டனையா? வெற்றியும் தோல்வியும் போட்டியின் முடிவில்தானே இருக்கின்றது. போட்டியா? உனக்கும் எனக்கும் போட்டியா? நான் அரண்மனையில் வசிக்கும் இளவரசன். நீயோ இந்த வனத்தில் சுற்றித் திரியும் ஒரு சாமானிய மானிடன். நான் உனக்கு வெகு விரைவில் மரண தண்டனை வழங்குவேன். கூறியது விளங்கவில்லையா? இவன் எனது விரோதி. ஆம், இளவரசியின் விரோதி. இவனுக்கு நான் மட்டும்தான் தண்டனையை வழங்குவேன், வேறு எவரும் அல்ல. காத்திருந்து கிடைத்த வாய்ப்பை நான் இழக்க மாட்டேன். இக்கணமே இவனை தண்டிப்பேன். என்னை தடுக்காதே. பிறகு தங்கள் விருப்பம். முயற்சியுங்கள். எனினும் ஒரு உண்மையை அறிந்திருக்க மாட்டீர்கள். நான் ராஜகுமாரிக்காக செய்த காரியம் என்னவென்று. அதன் காரணமாக தங்களால் ஏதும் செய்திட இயலாது. அவ்வாறென்றால் இறுதியில் தங்களுடனான போட்டியில் சுந்தரனே வென்றான் என்பார்கள். இளவரசர் வாயுவே, சிந்திப்பதென்ன? தாக்க முற்படுங்கள். என்னுடன் ரகசியமும் மறைந்துவிடும். என்னை தாக்குங்களேன். கூறு, அவ்வாறு நீ என்ன செய்திருக்கிறாய்? ராஜகுமாரி மீனாட்சிக்காக அதை செய்ய நானும் தயாராக இருக்கிறேன். தாங்கள் நிச்சயம் பின்வாங்க மாட்டீர்கள் என்பதை நான் நன்கறிவேன் இளவரசே. தங்களை காண்கையில் எனக்கு நன்றாக புலப்படுகிறது. தாங்கள் ஒரு தலை சிறந்த மதியிழந்த மதியில் தலை சிறந்தவர் என்றே தோன்றுகிறது. மன்னியுங்கள், நான் இந்த வனத்தினில் வசிப்பவன். எனக்கு அரண்மனையில் வசிப்பவரிடம் உரையாடத் தெரியாது. உண்மையை உரைக்கவா? கண்டவுடனேயே புரிந்து கொண்டேன். தாங்கள் சக்திசாலி, மேலும் புத்திசாலி. தாங்கள் கை தேர்ந்தவர், யாவும் அறிந்தவர். தாங்கள் தான். ஆம், அவை அனைத்தும் உண்மைதான். விஷயத்தை கூறு. ராஜகுமாரி விரும்பி உண்பது நாவல் பழமே. நாவல் பழமா? ஆம் ஆம், நாவல் பழம் விரும்பி உண்பீர்கள். அதில் ஆவல் கொண்டிருப்பார்கள். ஓர் நாள் என்னிடம் கூறினார்கள், சுந்தரா, நாவல் மரம் எனக்கு தென்படவில்லையே, உதவி வேண்டும் என்றார்கள். மென்மையான மனம் கொண்ட நான் ஒப்புக்கொண்டேன். மேலும் தாங்களே அறிவீர்கள், நான் சுந்தரன். நேராக அவ்விடம் சென்று நாவல் மரத்தை பெயர்த்தெடுத்து இளவரசியின் காலருகே வைத்தேன் அல்லவா? தங்களால் செய்ய இயலாது. தாங்கள் சென்றிடுங்களேன். உன் கட்டுக்கதையை நிறுத்துகிறாயா? வாயு, இவன் கூறுவதை கேட்காதே. இளவரசிக்கும் தங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. நானாக இருந்திருந்தால் இந்நேரம் புறப்பட்டிருப்பேன் அல்லவா? உன்னை நான் இளவரசன் வாயு, அனைத்தையும் செய்ய வல்லவன். உன் பிரம்மையை நான் விளக்குவேன். இக்கணமே சென்று அந்த நாவல் மரத்தை பெயர்த்தெடுத்து வருவேன். அதன் பிறகு தலை சிறந்தவன் என்று நிரூபிப்பேன். ஒன்று மட்டுமல்ல, பாதையில் உள்ள அனைத்து நாவல் மரத்தையும் நான் பெயர்த்தெடுத்து வரப்போகிறேன். அற்புதம், அதி அற்புதம். அவ்விருட்சம் இருக்கும் இடத்தை நான் கூறுகிறேன். இங்கிருந்து தென் திசையில் செல்லுங்கள். அவ்விடம் நாவல் மரம் தென்படும். அதை நீங்கள் பத்திரமாக கொண்டு வாருங்கள். செல்லுங்கள், உடனே செல்லுங்கள். வாயு, இவன் கூறுவதை கேட்க வேண்டாம். இதற்கு எந்த அவசியமும் இல்லை. இவனை பற்றி உனக்கு எதுவும் கூற வேண்டாம். இவன் எனக்கு சவால் விட்டிருக்கிறான். போட்டியில் இவனை வென்று என் திறமையை நிரூபிப்பேன். நிச்சயமாக. அவனை மூடனாக்கி நீ பெரிய புத்திசாலி என்று நினைக்கிறாயா? புத்திசாலி மட்டுமல்ல, அழகனும் கூட. என்னை பற்றி எதற்கு? தாங்கள் கூறுங்கள். இந்த மூடனை விவாகம் செய்வீர்களா? விருட்சத்திற்கு ஜீவன் உண்டு. அதை பெயர்த்தெடுப்பது கடினமான ஒன்றென்று தெரியாதா? விருட்சத்தை பெயர்த்தெடுத்தால் கண்ணியின் மனதில் எவ்வாறு இடம் பிடிக்க இயலும்? இளவரசியே, இவரை விவாகம் செய்து கொண்டால் தங்களின் எதிர்காலம் மிக பிரகாசமாக அமைந்திடும்.